ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி இதுக்கப்புறமா டீட்டெயில்டாக அண்ட் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேஎல் சீசன் 12 ஒரு டெட்லியஸ்டான ஒரு ரைடிங் ட்ரையோ இருக்குது. இதை வந்து நான் சொல்லலை, பிகேஎல் அவங்களோட வெப்சைட்டில் போடுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற கபடி ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் போடுறதா இருக்கட்டும், அது வந்து இந்த ரைடிங் ட்ரையோவை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஏன் ஸ்பெஷல், அப்படி இவங்க கிட்ட என்ன இருக்குது, அவ்வளோ டெட்லியஸ்ட்டாக இவங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் பேசிக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வரும். பேசிக்கான வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணி விடுங்க தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நான் சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், தமிழ்லையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த 3 ரைடர்ஸ் வந்து தமிழ் தலைவாஸோட பிரைமரி ரைடர்ஸ். இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸுக்குன்னு இருக்கிற ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 பேர் பிரைமரி ரைடர்ஸாக கருதப்படுறாங்க. பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா அண்டு கூடவே மொயின் சஃபாகி. ஸோ இந்த 4 பேர் தான் பிரைமரி சாய்ஸஸாக இருக்காங்க. இது இல்லாமல் விஷால் சகல் மாதிரியான பிளேயர்ஸும் கூட வச்சுருக்கோம் நாம. பட் இருந்தாலும் இந்த 4 பேரில் 3 பேர் தான் பெருசாக அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க. நரேந்தர் கண்டோலா, பவன் ஷராவத், அர்ஜுன் தேஷ்வால். ஸோ இவங்களை எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் வந்து இதை வந்து மீமாவுமே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில், இல்லை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த ராயன் படத்தில் வந்து தனுஷ் அண்ணா அவங்களோட 2 பிரதர்ஸை வந்து வர்ணிப்பார் இல்லையா, செல்வராகவன். எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இந்த 3 பேரும் வந்து இப்போதைக்கு பிளேயர்ஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த 3 பேரோட ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே டாப்பில் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ப்ரோ கபடி வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு ரெக்கார்ட் ஸ்டார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று கிடையாது, 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. 2த்துலேயுமே இந்த 3 பேரோட பேர் டாப் 10ல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான ரைட் பர்சன்டேஜ் வச்சிருக்கிற டாப் 10 ரைடர்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் செகண்ட் பிளேஸில் பவன் ஷராவத் இருக்காரு, 63% மேலே வச்சிருக்காரு. அர்ஜுன் தேஷ்வால் 4th பிளேஸில் இருக்காரு, 60% மேலே சக்ஸஸ்ஃபுல் ரேட் வச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி 58 சக்ஸஸ்ஃபுல் ரைட் பர்சன்டேஜ் வச்சு நரேந்தர் கண்டாலாவும் 6th பிளேஸில் இருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டார்ட் ரிலீஸ் பண்ணும் போதுமே தெரிஞ்சிருந்தது இந்த 3 பேரும் வந்து அந்த டேபிளில் டாப்பில் இருக்காங்க. அதாவது பிகேஎல் சீசன் 12 இருக்கிற ரைடர்ஸ்லேயே டாப்பில் அதிகமான சக்ஸஸ்ஃபுல் ரைட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வந்தது. அண்ட் இதுக்கப்புறமா ப்ரோ கபடி இன்னொரு ஸ்டார்ட் ரெக்கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பிகேஎல் சீசன் 12 இருக்கிற ரைடர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதுலேயுமே இந்த 3 பேரும் வந்து டாப்பில் தான் இருக்காங்க. 6th பிளேஸில் இருக்காரு நரேந்தர் கண்டோலா. ஆக்சுவலி இது என்ன ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரைட் பாயிண்ட்ஸ், அவங்களோட கெரியர்லேயே அதிகமான ஆவரேஜ் ரைட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிற பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் 8.96 ஆல்மோஸ்ட் 9 கிட்ட ஆவரேஜ் ரைட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு பெர் மேட்சுக்கு. நரேந்தர் கண்டோலா இந்த டாப் 10 லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்காரு. அதே மாதிரி மேலே வந்தோன்னா 9.43 ஆல்மோஸ்ட் 10ன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 9 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க பெர் மேட்சுக்கு. அது வந்து பவன் ஷராவத்தோட பேரில் இருக்குது. அவர் 5th பிளேஸில் இருக்காரு. அப்படியே டாப் 1 வந்தோன்னா 10க்கும் மேலே 10.3 அவரோட ஆவரேஜ் ரைட் பாயிண்ட் பெர் மேட்ச். வேறு யாரும் கிடையாது, அர்ஜுன் தேஷ்வால். ஸோ அதாவது டாப் 1ல் இருக்கிற பிளேயர்ஸ், ஒன்று வந்து அர்ஜுன் தேஷ்வால், இன்னொன்று நவீன் எக்ஸ்பிரஸ். இந்த 2 பேரில் ஒருத்தர் தமிழ் தலைவாசை சேர்ந்த பிளேயர். அதெல்லாம் சரிடா, நீ 3 பேரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. இது இல்லாமல் அந்த டாப் 10 லிஸ்ட்டில் 7 பேர் இருக்காங்களா, அவங்கள பற்றி பேசலாமேன்னு கேட்டிங்கன்னா பேசுவேன். பட் இந்த 3 பேரும் வந்து ஒரே டீமில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற 3 பேர் ஒரே டீமில் இருக்காங்க. நரேந்தர் கண்டோலா, அர்ஜுன் தேஷ்வால் அண்டு பவன் ஷராவத். 3 பேரும் தனித்தனியாக ஒவ்வொரு டீமுக்கும் பிரைமரியாக இருக்கக்கூடியவங்க. 12 டீமில், அதாவது 10 பேர் வந்து 10 டிஃப்ரெண்ட்டான டீமில் இருந்து பிரைமரி சாய்ஸாக இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா நம்ம பெருசாக பேசியிருக்க மாட்டோம். அந்த 10 பேரில் 3 பேர் ஒரே டீமில் இருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, 3 பேரும் தனித்தனியாக ஒவ்வொரு டீமை லீட் பண்ண முடியும் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் அந்த 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதனால தான் இந்த ஒரு ட்ரையோ அப்படிங்கிறது டெட்லியஸ்ட் ட்ரையோ அப்படின்னு சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு நரேந்தர் கண்டோலா. நரேந்தர் கண்டோலா டெபியூட் ஆகிற சீசன், அதாவது பவன் ஷராவத்துக்கு இன்ஜுரி ஏற்பட்டு பவன் ஷராவத்தை வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சு தான் உள்ளே வராரு. வந்து அவர் இடத்த ஃபில் பண்ணுறாரு, ஒரே வந்த சீசன்லேயே ஃபில் பண்ணுறாரு. பெஸ்ட் என்ஐபி ஆஃப் த சீசன் அவார்டை தட்டி தூக்குறாரு. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டெபியூட்டன் ரைடர் ஒரு சீசனில் எடுத்த அதிகபட்சமான ரைட் புள்ளிகள் நரேந்தர் கண்டோலா எடுத்த சீசன் 9 அவர் எடுத்த அந்த புள்ளிகள் தான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நரேந்தர் கண்டோலா அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்காரு. தமிழ் தலைவாஸ் டீமையும் சூப்பராக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அதாவது டொமஸ்டிக் அளவில் ஒரு டோர்னமெண்ட் நடந்துருந்துச்சு கொளத்தூரில். தமிழ்நாட்டில் கொளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா அளவில் ஒரு டோர்னமெண்ட், கபடி டோர்னமெண்ட் நடக்குது. அதில் தமிழ் தலைவாஸ் டீமை வந்து ஒரு கேப்டனாக லீட் பண்ணது நரேந்தர் கண்டோலா தான். சரி, ரைடராகவும் அவர் தான் லீட் பண்ணியிருந்தார். அந்த டீமை சாம்பியன்ஷிப்பும் அடிக்க வச்சிருந்தார். இந்த லோக்கல் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலாவோட தமிழ் தலைவாஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் பிகேலும் பீக்கில் இருந்திருக்கு அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. சீசன் 11 இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் அவர் பீக்கு தான் அப்படிங்கிறத நம்ம கண்ணை விட்டு சொல்லலாம். அடுத்த பிளேயர் அர்ஜுன் தேஷ்வால். அர்ஜுன் தேஷ்வால் கடைசி ஒரு சில சீசன்களாக
சீசன் 8, 9, 10, 11ன்னு சொல்லிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பீக்லாம் இருந்திருக்கு. முக்கியமா சீசன் 9ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சு தூக்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. சீசன் 10லயும் அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டாப் 10 அதாவது டாப் 2 ரைடர்ஸ் லிஸ்ட்ல சண்டை போட்டாரு. அவரோட பேர் இருந்துச்சு. சீசன் 11லயும் அந்த அவார்டுக்கு அவர் சண்டை போட்டாரு. அதாவது அந்த டாப் ரைடர்ஸ் லிஸ்ட்ல அவரோட பேர் டாப்ல தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து 3 சீசன்களா செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுன் தேஷ்வால். அதனாலயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல தான் இருக்கு. அண்டர் சஞ்சீவ் பலியான் அர்ஜுன் தேஷ்வால் அப்படிங்கிற பிளேயர் வேற லெவல்ல வந்து மாறி இருக்காரு. வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு ஏத்த மாதிரி தான் தமிழ் தலைவாசோட ஹெட் கோச்சா சஞ்சீவ் பலியான் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா இங்க வந்து அர்ஜுன் தேஷ்வாலை கொண்டு வந்துவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதற்கு ஏத்த மாதிரியே கொண்டு வந்துட்டாரு. சோ அர்ஜுன் தேஷ்வால் நரேந்தர் கண்டோலா ஜோடி போட போறாங்க அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். சோ இந்த டியோ அர்ஜுன் தேஷ்வாலும் நரேந்தர் கண்டோலாவும் சேர்ந்து ஆட போறாங்க. கூட மொயின் சஃபாய்க்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாரு. இதுவே பயங்கரமா இருக்க போது இந்த ட்ரையோவே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ சர்ப்ரைஸா அப்பதான் வந்து கடைசியா வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. பவன் ஷெராவத். ஸோ இப்போதைக்கு என்னை கேட்டிங்கன்னா ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரைடர் இப்போ கரண்ட்ல ஆடிட்டு இருக்கவங்களை பொறுத்து பார்க்கும்போது அது பவன் ஷெராவத் தான். டவுட்டே வேணாம், நான் தாராளமாக சொல்லுவேன். பர்தீப் நர்வால் தான் நம்பர் 1. அதை அடிச்சிக்க முடியாது. பட் தலைவன் இப்போதைக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதனால் இப்போதைக்கு வச்சுருவோம். இப்போதைக்கு ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ்லேயே நம்பர் 1 கேட்டிங்கன்னா பவன் ஷெராவத் நான் கண்ணை மூட்டு சொல்லுவேன். சில இன்ஜுரி காரணமாக கடைசி 2-3 சீசன்களாக அவர் சொதப்பி இருக்கலாம். இது அவருமே சொல்லியிருந்தாரு. கடைசி ஒரு சில சீசன்களாக நான் இன்ஜுரினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் என்ன இப்போ எந்த டீமுமே கண்டுக்கல. என்னை நம்பி ஒரு டீம் எடுத்துருக்காங்க தமிழ் தலைவாஸ், அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணுவேன், என்னோட திறமையை நான் காட்டுவேங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ பவன் ஷெராவத்தோட ரிடம்ஷன் சீசனாக பிகேஎல் சீசன் 12 இருக்க போகுது அப்படிங்கிறத பல பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். கண்டிப்பாக இந்த சீசன் அவரோட ரிடம்ஷனாக இருக்க போகுது. அதாவது பவன் ஷெராவத்னா யாருன்னு காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீசனாக இது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நரேந்தர் கண்டோலா அர்ஜுன் தேஷ்வால்னு சொல்லிட்டு 2 சூப்பரான ரைடர்ஸை வச்சிருக்கிற சமயத்தில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு பவன் ஷெராவத் எடுத்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க தமிழ் தலைவாஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ட்ரையோ தானே டெட்லியஸ்ட் ட்ரையோவாக இருக்கணும். இவங்களை நீங்கள் எப்படி பிரித்து வச்சாலுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நரேந்தர் கண்டோலா, அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத் 3 பேரும் 3 டிஃப்ரெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவங்க. நரேந்தர் கண்டோலா ரொம்ப ஃபாஸ்டான ரைடர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடியவர். சேம் அர்ஜுன் தேஷ்வாலும் நல்லா வேகமான ரைடர் அண்ட் நிறைய மூவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு ரைடர். பவன் ஷெராவத் பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியமே கிடையாது. அவர் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அவரை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அவர் பிடிச்சாருன்னா தப்பிக்கிறதுங்கிறது கஷ்டம். வெறும் கையை மட்டுமே பிடிச்சி அவரால் டேக்கிள் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பவன் ஷெராவத். ஸோ அவரை நாம டிஃபென்ஸ் கூட பிளேஸ் பண்ணலாம். பட் ரைடிங்லேயும் இந்த 3 பேர் வந்து கலக்க போகிறாங்க. பட் இங்கே சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒருத்தர் தான் அந்த டாப் 10 லிஸ்ட் இருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. 3 பேரும் வேற வேற டீமில் இருந்தாங்கன்னா அந்த ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதாவது அந்த கிரீன் ஸ்லீவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க 3 பேரும் தனித்தனியாக. பட் ஒரே டீமில் இருக்காங்க. அது கொஞ்சம் இடிக்குமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இந்த ட்ரையோ டெட்லியஸ்ட் ட்ரையோங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடுத்து எந்த ட்ரையோ எந்த டியோ இல்லை எந்த டீமுக்கு நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.